வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 12 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை. ட்ரம்ப் அதிரடி. 12 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தடை விதித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், ரிபப்ளிக் ஆஃப் த கோங்கோ, எக்வட்டோரியல் கினியா, எரிட்ரியா, ஹெய்டி, ஈரான், லிபியா, சொமாலியா, சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய இன்று ஜூன் 9 திங்கட்கிழமை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புரூண்டி, கியூபா, லாவோஸ், சியரா லியோன், டோகோ, துருக்மெனிஸ்தான், வெனிசுலா ஆகிய 7 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய விசா கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு நாடுகளுக்கு அதிரடியாக வர்த்தக வரியை உயர்த்தினார். மேலும் அமெரிக்காவில் உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைத்து வருகிறார். இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் ஆக கடைசி அதிரடி நடவடிக்கையாக அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு 12 நாடுகளுக்கு தடை விதித்துள்ளார். தஞ்சோங் மாலிம் உப்சி கல்வியியல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 15 மாணவர்கள் உயிரிழந்த கோர விபத்தில் அவர்கள் பயணித்த பேருந்து புரோடுவாக் அல்சாக்காரை மோதுவதற்கு முன்னதாக வேக கட்டுப்பாட்டை இழந்துள்ளது என்று பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டொத்தோ நோர் இஷாம் நொர்டின் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலையில் ஜல்லி கரிக் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையின் 15வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்து 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த புலன் விசாரணையில் கணினி மூலம் வாகனங்களை பரிசோதனை செய்யும் புஷ்பாகாம், மலேசிய சாலை போக்குவரத்து ஆய்வியல் கழகமான மிரோஸ் மற்றும் சாலை போக்குவரத்து இலாகாவான ஜேபிஜே ஆகியவை சம்பந்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வாண்டுடன் தனது செனட்டர் பதவி முடிவூறும் நிலையில் பிகேஆர் கட்சியில் இணைவதன் வாயிலாக இடைத்தேர்தலில் போட்டியிடும் திட்டம் எதனையும் தாம் கொண்டிருக்கவில்லை என்று வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். அம்னோவிலிருந்து விலகிய பின்னர் இது தொடர்பாக எந்தவொரு பேச்சுவார்த்தையும் தம்முடன் நடத்தப்படவில்லை என்பதையும் ஒரு பொருளாதார நிபுணருமான தங்கு ஜஃப்ருல் தெளிவுபடுத்தினார். இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்பது மக்கள் பணத்தை விரயமாக்கும் செயலாகும். அதில் தமக்கு உடன்பாடு இல்லை என்று தங்கு ஜஃப்ருல் குறிப்பிட்டார். உலகளாவிய தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் தொழிலாளர் சந்தையில் ஏற்படும் விரைவான மாற்றங்களுக்கு ஏற்ப திறன் செயல்பாடு, பணியாளர் திறன் மேம்பாடு மற்றும் செயற்கை நுண்ணறிவான AI தயார்நிலை ஆகியவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியாவும் ஐக்கிய அரபு சிற்றரசும் ஒப்புக்கொண்டுள்ளன. துபாயில் மலேசிய மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் மற்றும் ஐக்கிய அரபு சிற்றரசின் மனிதவள மற்றும் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் அப்துல் மனான் அல் அவார் ஆகியோருக்கு இடையிலான அதிகாரப்பூர்வ சந்திப்பின் போது இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது. டிஜிட்டல் பணியாளர் கொள்கைகள், தொழிலாளர் இடம்பெயர்வு மற்றும் கல்வி மாற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் எதிர்கால நோக்கத்திற்கான உத்திகள் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளின் மனிதவள அமைச்சர்களுக்கு இடையிலான இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான படியாகும். AI செயற்கை நுண்ணறிவு திறன் ஆயத்த நிலையில் தற்போது உலகில் 3வது இடத்தில் உள்ள ஐக்கிய அரபு சிற்றரசு நிதி, உயிரியல் தொழில்நுட்பம் மற்றும் பொது சேவை துறைகளில் AI தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதில் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டது. தொழிலாளர் மற்றும் தொழில்முறை துறைகளில் தொழிலாளர்கள் மீது AI-யின் தாக்கத்தை நிவர்த்தி செய்வதில் துடிப்பு மிகுந்த கல்விக் கொள்கை மற்றும் தொழிலாளர்களை கொண்டிருப்பதன் முக்கியத்துவத்தை ஐக்கிய அரபு சிற்றரசு அமைச்சர் வலியுறுத்தினார். ஐக்கிய அரபு சிற்றரசின் நிலைப்பாட்டை அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஒப்புக்கொண்டார். மேலும் மலேசியா தற்போது AI சகாப்தத்திற்கான தொழிலாளர்கள் தயார் நிலையை தீவிரமாக செயல்படுத்தி வருவதையும் இந்த சந்திப்பின் போது ஸ்டீவன் சிம் விளக்கம் அளித்தார். தஞ்சோங் மாலிம் உப்சி கல்வியியல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த
14 மாணவர்கள் உட்பட 15 பேர் விபத்தில் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு மேன்மை தங்கிய பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். உயிரிழந்த 15 பேரின் குடும்பத்திற்கும் சுல்தான் நஸ்ரின் ஷா தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பேரா அரசியார் துவான்கு ஜாரா சலீமும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். 15 பேரின் உடல்களும் கிடத்தி வைக்கப்பட்டுள்ள இப்போ ராஜா பெர்மைசுரி தங்கு பைனுன் மருத்துவமனைக்கு வருகை புரிந்த சுல்தான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். முன்னாள் உதவியாளர் யூசுப் ரவுத்தர் தொடுத்துள்ள சிவில் வழக்கில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் விண்ணப்பத்தை நிராகரித்திருக்கும் கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி ரோஸ் மாவார் ரொசைனை சாடி வரும் தரப்பினருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜயிட் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். சமூக வலைதளங்களில் சாடி வரும் தரப்பினரை சட்டத்துறை தலைவர் டுசுக்கி மொக்தார் வெறுமனே பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. மாறாக சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாட்டில் நீதி நிலைநாட்டப்படுவதற்கு கடமையாற்றி வரும் நீதிபதிகளை நிந்திக்கும் தன்மையில் யாரும் ஈடுபடக்கூடாது என்று ஜயிட் இப்ராஹிம் அறிவுறுத்தினார். 2021 ஆண்டு அக்டோபர் 15 முதல் அமலில் இருந்து வரும் முந்தைய நிர்வாகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட 2021 ஆண்டு விநியோக சட்டத்தின் கீழ் திருத்தங்கள் செய்வது தொடர்பான பரிந்துரைக்கு கடந்த ஜூன் 5 கூடிய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக நெகிரி செம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ் வீரப்பன் தெரிவித்துள்ளார். முந்தைய சட்டத்தின்படி 2021 ஆண்டு விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் அட்டவணையிடப்பட்ட பொருட்களுக்கான விலை கட்டுப்பாடு அனுமதியானது ஒரே நேரத்தில் தேவைப்படும் 42 கிலோகிராமிற்கு மேல் திரவ பெட்ரோலிய எரிவாயுவை வைத்திருப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் வணிகர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. எனினும் புதியதாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள திருத்தமானது குறு மற்றும் சிறிய அளவிலான உணவு மற்றும் பான வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள வணிகர்களின் அத்தியாவசிய தேவைகளை அடிப்படையாக கொண்டதாகும் என்று வீரப்பன் தெரிவித்தார். இது அமலாக்க நடவடிக்கைகளை உறுதி செய்வதற்கு சட்டத்தின் தெளிவை உருவாக்கியுள்ளது. நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் பயணீட்டாளர்களின் விவகார இலாகாவிற்கு பொறுப்பான ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற முறையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள இந்த திருத்தங்களை தாம் முழுமையாக வரவேற்று ஆதரிப்பதாக இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் வீரப்பன் தெரிவித்துள்ளார். பரிந்துரைக்கப்பட்டுள்ள இந்த திருத்தங்கள் தீர்க்கமாக உறுதி செய்யப்படும் காலம் வரை நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஓப்ஸ் காசா மூலம் குறு மற்றும் சிறு வணிகர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது. ஆனால் நிதி கசிவை ஏற்படுத்த வழிவகுக்கும் இத்தொழில்துறையின் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக தனது இலாகாவின் போராட்டம் தொடர்ந்து முழு வீச்சில் மேற்கொள்ளப்படும் என்று வீரப்பன் தெரிவித்துள்ளார். கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோனி சிங் செடனா தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு 5000 ரிங்கெட் நிதியை ஒதுக்கியுள்ளார். முன்னதாக கூலாயில் உள்ள செடனா தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் மற்றும் கிளான் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய வருடாந்திர திருவிழாவில் தியோ கலந்து சிறப்பித்தார். இவ்விழாவின் சிறப்பையும் உற்சாகத்தையும் கண்டு நான் வியப்படைகிறேன். அதோடு கூலாய் வாழ் சுற்றுவட்டார மக்கள் கலந்து கொண்ட இவ்விழாவை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்த ஆலய பொறுப்பாளர்களுக்கு எனது பாராட்டுக்கள் என்றார் தொடர்புத்துறை துணை அமைச்சரான தியோனி சிங். ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட இந்த நன்கொடை மதம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த விழாக்களை ஏற்பாடு செய்ய ஆலயத்திற்கு உதவும் என தியோ நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையில் கடந்த ஆண்டு கூலாய் நாடாளுமன்ற சேவை மைய அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முழுமையான விண்ணப்பங்களில் இந்திய சமூகத்தைச் சேர்ந்த 17 ஆலயங்கள் மற்றும் அரசு சார்பற்ற இயக்கங்களுக்கு மொத்தம் 59,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கூலாய் நாடாளுமன்றத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ஆலய நிர்வாகமும் ஒதுக்கீட்டிற்கான விண்ணப்ப பாரத்தை சமர்ப்பிக்க வரவேற்கப்படுகின்றனர். இதில் இன, மதம், அரசியல் பின்னணி பார்க்காமல் அனைவருக்குமான ஒதுக்கீடுகளை நான் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். இம்முயற்சி தொடரும் என்றார் அவர். கூலாயில் உள்ள அனைத்து சமூகத்தின் நல்வாழ்வுக்காக சிறந்த சேவையை வழங்க தாம் உறுதி பூண்டுள்ளதாகவும் தியோ
தமது உரையில் தெரிவித்தார். தனது காதலனுடன் சேர்ந்து 4 மற்றும் 16 வயது இரு மகள்களுக்கு உணவு ஏதும் தராமல் சித்திரவதை செய்ததாக கூறப்படும் மாது ஒருவர் நாளை செவ்வாய்க்கிழமை ஷாலாம் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவார் என்று சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி வான் அஸ்லான் வான் மமட் தெரிவித்தார். பூச்சோங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் அவ்விரு பெண் பிள்ளைகளும் சமூக நல இலாகாவினால் மீட்கப்பட்டுள்ள வேளையில் 37 வயது மாதுவும் அவரின் 42 வயது காதலனும் கைது செய்யப்பட்டனர். இரு பிள்ளைகளை சித்திரவதை செய்தது மற்றும் அவர்களை கைவிட்டது தொடர்பில் அந்த மாதுவிற்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்படும் என்று அவர் மேலும் கூறினார். தனது 40 நாள் குழந்தையுடன் காரில் இருந்த மாது ஒருவர் திடீரென்று நகர்ந்த காருடன் ஆற்றில் மூழ்கிய சம்பவத்தில் அந்த மாதுவை தேடும் பணி முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:50 மணியளவில் பஹாங் பிரா ஜாலான் பசார் ஆயம் பண்டார் பாரு பிராவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஆற்றில் தூண்டில் போட்டுக் கொண்டிருந்த அந்த மாதுவின் கணவர் மின்னல் வேகத்தில் பாய்ந்து குழந்தையை காப்பாற்றிய வேளையில் தனது மனைவியை காப்பாற்றுவதற்குள் கார் ஆற்றில் விழுந்ததாக கூறப்படுகிறது. நீரின் வேகத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 31 வயது சக்கீரா அக்கூப் என்ற மாதுவை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பஹாங் மாநில தீயணைப்பு மீட்பு படை இலாகா அதிகாரி ஜுல்ஃபடில் ஜக்கரியா தெரிவித்தார். பஹாங் ஜராந்தோட்டில் கடந்த ஜூன் 2ஆம் தேதி முதல் காணாமல் போன மாற்றுத்திறனாளி ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் அவர் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 36 வயது சப்ரி இஸ்மாயில் என்ற அந்த மாற்றுத்திறனாளியின் உடல் இன்று காலை 10:20 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் யாயா ஒத்மான் தெரிவித்தார். அந்த மாற்றுத்திறனாளி ஆக கடைசியாக காணப்பட்ட ஜராந்தோட் தாமான் ஸ்ரீ எம்போன் வீடமைப்பு பகுதியிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் அவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக யாயா ஒத்மான் குறிப்பிட்டார். லைசன்ஸின்றி பயணிகளை ஏற்றிச் செல்லும் சேவையில் ஈடுபட்டிருந்த பாகிஸ்தான் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவர் பயன்படுத்திய டொயோட்டா ஐலக்ஸ் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஹஜ் பெருநாளை முன்னிட்டு சாலை போக்குவரத்து இலாகாவான ஜேபிஜே மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இன்று காலை 10:45 மணியளவில் ஷாலாம் செஷன்ஸ் 13 அந்த ஆடவர் பிடிபட்டார். 30 வயது மதிக்கத்தக்க அந்த பாகிஸ்தான் ஆடவர் பிடிபட்ட போது அவரின் வாகனத்தில் 3 பயணிகள் இருந்ததாக ஜேபிஜே ஸ்லாங்கூர் மாநில இயக்குநர் அஸ்ரின் பொர்ஹான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.